நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அந்த ஒரு சாப்டர் படிக்கிறீங்க இல்லையா, அந்த ஒரு சாப்டர்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் வந்து நம்ம டாக்டர்ஸ் பேட்ச்ல வந்து நம்ம பயாலஜிக்கு பண்ணி தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எங்க தேடி கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கிளாஸ்க்கு வந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மிச்ச சாப்டர்ஸ் ரிவிஷன் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜெனடிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனடிக்ஸ்ல வந்து 3 சாப்டர்ஸ் இருக்கு. அந்த 3 சாப்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சாப்டர் இருக்கு. செகண்ட் வந்து மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த 2 சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இந்த மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது எஸ் தாகண்ணா, நம்ம இப்போ ஏப்ரல் மாதத்தில் வந்துட்டுருக்கோம். இந்த லாஸ்ட் மந்த் ஃபார் த ரிவிஷன். இன்னும் எக்ஸாமுக்கு லெஸ் தென் 1 மந்த் தான் இருந்துட்டு இருக்கு. May 3 வந்து நமக்கு எக்ஸாம் இருந்துட்டு இருக்கு போது நம்ம கடைசி ரிவிஷன் என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம், சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். என்ன தான் நம்ம படித்தாலும் நம்ம டஃபஸ்ட் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த டஃபஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம அதிகமான டைம் கொடுத்து படிச்சுட்டு இருப்போம். அதில் நோ காம்ப்ரமைஸே கிடையாது. டஃபஸ்ட் சப்ஜெக்ட்டும் படிச்சாலும், பட் அந்த டஃபஸ்ட் சப்ஜெக்டோட சேர்த்து நம்ம பயாலஜியும் படிச்சாலும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பயாலஜி வந்து 360 மார்க் இருக்க போகுது. 360 மார்க் இருக்க பயாலஜி தான் என்ன டிட்டர்மைன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீட்டு கிடைக்குமா சீட்டு கிடைக்காதா அப்படின்ற டிட்டர்மினேஷன் ஃபேக்டர் எதனால போகுது, பயாலஜி நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்களா. எல்லாருமே வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் ஃபுல் மார்க் எடுக்கணும், ஃபிசிக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணும் ஏம் பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே ஏம் பண்ணுற சப்ஜெக்ட் என்னவா இருக்க போதுன்னா, பயாலஜியில் ஏம் பண்ண போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் எடுத்தாலும் சரி, ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் எடுத்தாலும் சரி, அது என்ன டிட்டர்மைன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா இல்லை பிரைவேட் காலேஜ் கிடைக்குமா, அதான் பேஸ் பண்ணி டிட்டர்மைன் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் பயாலஜியில் ஒரு ஃபுல் மார்க் இல்லை நல்ல மார்க் எடுத்தால் தான், மோர் தென் 330+ எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இன்னும் நீட் ரேஸில் இருக்கீங்க அப்படின்றதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அப்படி இம்பார்ட்டன்ட் இருக்க பயாலஜியோட இந்த ஏப்ரல் மந்த் பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க வரும். ஸோ எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்குமே வணக்கம், நான் உங்கள் சுபாஷ். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த மறக்காம உள்ள கமெண்ட்டையும் போட்டுரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மந்த் பயாலஜியில் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் ஃபஸ்ட் படிக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக எல்லா சாப்டர்ஸும் ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும். பட் எல்லா சாப்டர்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஆர்டர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மிச்ச சாப்டர்ஸ் ரிவிஷன் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் இருக்கிற ஜெனடிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனடிக்ஸ்ல வந்து 3 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 3 சாப்டர்ல ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சாப்டர் இருக்குது. செகண்ட் வந்து மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த 2 சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இந்த மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது போன 2025ல மட்டும் எவ்வளோ கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 5 கேள்விலேருந்து 7 கேள்வி வந்து எதிர்பார்க்கப்பட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 30 மார்க் வந்துட்டு இந்த ஜெனடிக்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே வரக்கூடிய மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஒரு சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹியூமன் பிசியாலஜி. அதில் கிட்டத்தட்ட 4 சாப்டர்ஸ் 6 சாப்டர்ஸ் கிட்ட இருக்கு. அதில் கெமிக்கல் இன்டகிரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி 2 சாப்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஈகாலஜியில் 3 சாப்டர் இருக்கு. அது மாதிரி ரீப்ரொடக்ஷன், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சரி, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சரி, 5 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ரிவிஷன் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ஸ், இந்த இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் நீங்க ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க நார்மல் சாப்டர்ஸ் ரிவிஷன் பண்ண போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டோம்னா, இந்த சாப்டர்ஸ் என்ன டிபைன் பண்ணுதுன்னா, கிட்டத்தட்ட 70% ஆஃப் சாப்டர் இல்ல 70% உங்க மார்க் வந்து டிட்டர்மைன் பண்ண சாப்டர்ஸா தான் இது இருந்துட்டு இருக்க போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இதை படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா, மிச்சம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காது. சரி இப்போ நான் டெய்லி என்ன சார் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு டஃபஸ்டான சப்ஜெக்ட் இருக்கும். அந்த டஃபஸ்டான சப்ஜெக்ட் ஈக்குவல் டைம் கொடுப்பீங்களா, அதே ஈக்குவல் ஆஃப் டைமை வந்துட்டு நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயாலஜி கொடுத்தாலும். நீங்க ஒரு 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு டஃபஸ்ட் ஃபிசிக்ஸ் தான் டஃப்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபிசிக்ஸ் 5 இயர்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க. அதே 5 இயர்ஸ் நம்ம எது கொடுத்தாலும் பயாலஜி கொடுத்தாலும். ஓகேங்களா? நீங்க 5 இயர்ஸ் வந்து நீட் பயோ என்சிஆர்டி வந்துட்டு நீங்க படிச்சாலும். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும், எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா படிச்சவங்க படிச்சவங்கலாம் பாஸ் ஆக மாட்டோம், தெளிவாக படிக்கிறதா பாஸ் ஆகும். அதே கான்செப்ட்ல தான் நம்ம என்னதான் கான்செப்டை படிச்சாலும் கூட நம்ம எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்களா இல்லையான்றதை டிட்டர்மைன் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அந்த எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட 150 120 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அந்த ஒரு சாப்டர் படிக்கிறீங்க இல்லையா, அந்த ஒரு சாப்டர்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் வந்து நம்ம டாக்டர்ஸ் பேட்ச்ல வந்து நம்ம பயாலஜிக்கு பண்ணி தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எங்க தேடி கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கிளாஸ்க்கு வந்தாலே போதும். அந்த பிடிஎஃப் கிடச்சி நீங்கள் நம்ம செஷனை அட்டென்ட் பண்ண மாதிரி ஆகும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டயக்ராமை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நீட் 2026ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ல கூட நம்ம டயக்ராமேட்டிக்கான கொஸ்டின்ஸ் டயக்ராம் கொடுத்து கேட்கறது ஒரு விஷயம். இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, டயக்ராம் இப்படி இருந்துச்சு அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக அந்த ப்ராசஸ் பேஸ் பண்ண டயக்ராம் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் கரெக்டாக படிச்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பயாலஜியில் நல்ல மார்க் எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க, பயாலஜியில் நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால நீட் அப்படின்ற ரேஸில் இருக்கோன்றதை என்ஷூர் பண்ண முடியும். நம்ம பயாலஜிலே நல்ல மார்க் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்ல மார்க் எடுத்தாலும் கூட நம்ம நீட் அப்படின்ற ரேஸில் கம்ப்ளீட் பண்ணுவோமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்க போது. ஸோ மறக்காம உட்காந்து நல்லா படித்தேன். லாஸ்ட் 1 மந்த் படிச்சா போதும். நம்ம லாஸ்ட் 1 மந்த் நமக்கு நிறைய யூடியூப் பேஸ் பண்ணி நம்ம நிறைய சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நம்பிக்கை பேட்ச் இருக்குது, டாக்டர்ஸ் பேட்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ டெஸ்ட் சீரிஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, நமக்கு டெஸ்ட் சீரிஸ் இருந்துருக்கு. சார் எங்கே சார் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு நம்ம சேனலில் போகிறீங்க. நம்ம சேனலில் போய்ட்டு ஏதாவது வீடியோ இருக்கு, வீடியோ கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோக்குள்ளே போகிறீங்க. அந்த வீடியோக்குள்ளே போனோன்னே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த டிஸ்கிரிப்ஷன் உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே ஏகலவ்யா நீட் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. அந்த ஏகலவ்யா டெஸ்ட் சீரிஸை நீங்கள் பண்ணோடனே இந்த மாதிரி
பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் பை நவ் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கலாம். கிட்டத்தட்ட 34 டெஸ்ட் வந்து அலைண்டாக இருக்குது. 34 டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 20 டெஸ்ட் வந்துட்டு அன்ஷெட்யூல்டாக இருக்குது. பேஸ் பண்ணி ஷெட்யூல் டெஸ்ட்டாக இருந்துட்டு அன்ஷெட்யூல் டெஸ்ட் மாறி இருந்துருக்கு. அதில் 20 டெஸ்ட் வந்துட்டு ஷெட்யூல் பேஸ் பண்ண ஆன்லைன் டெஸ்ட்டாக இருந்துட்டு 10 டெஸ்ட் வந்துட்டு அன்ஷெட்யூல் பேஸில் போயிட்டு இருக்கு. மிச்சம் 4 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து நடக்கக்கூடிய இருந்துருக்கு. ஸோ தான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499க்கு நம்ம ஏற்கனவே டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, மாக் டெஸ்ட் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த கண்டென்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்த நீ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் சந்திப்போம். பாய்.